என்ன சார் சொல்லட்டும்? என்ன வரேன் கொஞ்சம் வேலை இல்லை என்ன சொல்லணுன்றீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், காலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல சரிங்களா? நீங்கள் பாட்டுன்னு எடுத்துகிட்டு இருந்தீங்க, உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ டைம் 7 மணி ஆகிடுச்சு, ஹாஸ்டல் இருக்குது, பசங்க இருக்காங்க, நீங்கள் கேட்டில் வந்து நின்று எடுத்துக்கங்க, எப்போ வேணாலும் எடுத்துங்க, உங்களை யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இத்தனை வருஷமா அந்த காலேஜ் இங்கே இருக்கு, அப்பெல்லாம் நாங்கள் யாரும் உள்ள வந்தது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச ஒழிப்பு அதிகாரி சோதனை சார், நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் காலையிலேருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, யாருமே உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? நீங்களே சொன்னீங்க காலை 8 மணிலேருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? இல்லை, நாங்கள் பண்ணோமா? இப்போ இருங்க, நீங்க பிரஸ் தானே, ஐடி கார்டு போட்டீங்களா? யார் போட்டீங்க? இதை காட்டுங்க சார், லைவ் காட்டுங்க சார். சார் லைவ் காட்டுங்க சார். இதை விட உங்களுக்கு வேற ஆதாரம் வேணும் சார்? இது பைக்கு கேமரா எல்லாருமே எடுத்துட்டு வராங்க சார், யூடியூப்ல இருந்து எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. நான் உங்களை அதே சொல்ல, உங்களை நாங்க எடுக்க வேணானே சொல்லியே சார். இல்ல உங்களை நான் எடுக்க வேணான்னு சொல்ல. நீங்க யாரு? ஐடி கார்டு காட்டுங்க. நான் காலேஜ் ஒர்க்கர் தான். உங்க ஐடி கார்டு காட்டுங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா என்ன? இல்ல நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா? ஆதாரம் இருக்குது, இங்க நடந்த ஆதாரம் காலையில எடுத்துட்டு. சரி சார், நீங்க காட்டுங்க சார். நான் உங்களை எடுக்க வேணாம்னு சொல்லல, இது பண்ண வேணாம்னு சொல்லல. வெளில நின்று எடுத்துக்கங்க. ஹாஸ்டல் பக்கத்துல நின்று, லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நின்று எடுக்காதீங்கன்னு தான் சொல்றோம். அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? யார் சொன்னது சார்? என்ன சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க. என்ன தப்பா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஆமா, அங்க எடுக்க நிக்க விடாத சொன்னேன். லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நிக்காதீங்க. இப்போ நான் சொன்னேன் சார், லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நிக்காதீங்க. லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல உங்களோட ஓனர் நிக்காதீங்க. லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நிக்காதீங்க. இப்போ நான் சொல்றேன் சார், ஹாஸ்டல் பக்கத்துல ஓனர் நிக்கலாம். நான் சொல்றேன், நிக்க முன்னாடி நானே சொல்றேன். ஒரு ஓனர் வீடு இருக்கலாமா? அதான் சார் சொல்றேன். அது தப்பு தானே? கேம்பஸ் ஸ்கூல்ல வீடு இருக்கலாமா? தப்பு தானே? ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் சார். இப்போ நீங்க ஆக்சுவலி என்ன பண்றீங்க? நீங்க ஆர்கியூமென்ட் பண்றீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டு 7 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. நீங்க அதுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் இங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது? இல்ல ஒரு மக்களுக்கு போட்டு காட்டணும் நீங்க சார். நான் உங்களை எதுவுமே குறை சொல்ல. நீங்க காலையில இருந்து காமிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் குறை சொல்ல சரிங்களா? நீங்க லைவ் காட்டிட்டு தான் இருக்கீங்க. இப்போ யாராவது காட்டாம இருக்கீங்களா? எல்லா நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரி, உண்மை டீட்டெயில் சொல்றீங்க, ஓகே, நான் அதுல எந்த குறையும் சொல்ல. அவங்க முடிச்சுட்டு வரும்போது எடுத்துக்கங்க. அவங்க எப்போ முடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையா சார்? யார் சொன்னாங்க உங்களுக்கு? உங்களுக்கு எந்த டீட்டெயில் யார் சொன்னாங்கன்னு சொல்லு. இப்போ சொன்னீங்களா, இப்போ பிரின்சிபலுக்கு சொன்னாரான்ட்டு சார்? நான் என்ன சொல்றேன், ஹாஸ்பிட்டல் இருக்கு, நோயாளி இருக்காங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கேட்ல நில்லுங்க. அவங்க வரும்போது எடுத்துக்கங்க. உங்களை சார் திரும்ப திரும்ப நீங்க பேசுறது தான் பேசிட்டு இருக்கீங்களா வச்சு? இப்ப திரும்ப நீங்க பேசுறது தான் பேசிட்டு இருக்கீங்களா வச்சு? நம்ம என்ன வாங்க சார், நான் வந்து எவ்வளவு டீசெண்டா பேசுறேன். நீங்க மத்த ரிப்போர்ட்டர் கேளுங்க, ஏன் வரல அவங்க கேளுங்க, என்ன கேட்க கூடாது. நீங்க எனக்கு கொடுத்தா செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ரிப்போர்ட்டர் தானே? ஆமா, மத்த ரிப்போர்ட்டர். அப்ப உங்க என்ன கேக்க? அவங்கள கேக்க யாரை கேட்காம விட்டு எல்லாரும் என்ன கேக்குறாங்க? அவர் கேட்டது பதில் அவர் கேட்டிருக்காங்க. மத்த ரிப்போர்ட்டர் வெளில நீங்க எவ்வளவு கேக்குறாரு அவர்? அதாவது அது அவங்க பிரச்சனை. இப்போ ஏன் நிர்வாகம் எனக்கு சம்பளம் தருது, நான் எடுத்து கொடுக்குறேன். மத்த ரிப்போர்ட்டர் வராங்க வரலங்க எனக்கு புரியாது. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, சூப்பரான ஒரு பாயிண்ட். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கரெக்டா பேசுறீங்க. உங்க சேனல் உங்களுக்கு பணம் கொடுக்குது, நீங்க பாக்குறீங்க, சம்பளம் தராங்க. ஓகே, எங்க டியூட்டியும் ஒன்னு இருக்கு, ஓகேங்களா? அன்வான்டா யாரும் உள்ள காலேஜுக்குள்ள ஒரு 6 மணிக்கு மேல ஆண்டு காலமாக ஒரு செய்தியாளர் கூட உங்களை மீறியோ உங்க அனுமதியில வந்திருக்க. எங்க அனுமதி இல்லாம தான் வந்திருக்கீங்கன்ற. இன்னைக்கு உங்களுடைய உரிமையாளரோட வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை 1.5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு புகாரின் பேர்ல சோதனை நடந்துட்டு இருக்கு சார். அது நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபேஸ் பண்ணாம யாரும் இல்ல சார். இப்ப நாங்க எதுவும் சார் ஒரே நிமிஷம், யாரும் தடங்கல் பண்ணல, செய்தி சேனலையோ இல்ல யாரையுமே நாங்க தடங்கலே பண்ணல. நாங்க நைட் ஆயிடுச்சு, ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்குன்றதால தான் வெளியில நிக்க சொல்றோம். திரும்ப அதே தான் சார் பேசுறீங்க. மெயின் கேட்டாண்ட வாங்க சார். சார் இங்க பண்ணாதீங்க, மெயின் கேட் இருக்கு, அங்க நின்னீங்கன்னா ஃபோக்கஸ் நல்லா வரும், அங்க எடுங்கன்னு தான் சொல்றோம். திரும்ப நீங்க பேசின பேசிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச பேங்க்ல தகவல் சொல்லுவாங்க சார், வெளியே வந்து சார் ஒண்ணு இல்ல, டிஎஸ்பி தானே உங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்றீங்க. டிஎஸ்பி உங்ககிட்ட நாங்க முடிச்சிட்டோம், வெளில வர போறோம்னு சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, அவரே வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுப்பாரு சார். நீங்க வாங்க சார். இல்ல
செய்தியாளர்ன்ற போர்வையில எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவரு செய்யாதீங்க, நீங்க நீங்க தான் எங்களை மிரட்டுறது. நாங்க பயப்படவே இல்லைன்னு தான் நீங்க தான் சொல்றோம். எங்களை மிரட்டுறீங்க. போய் சொல்றீங்க. நாங்க மிரட்டல. நாங்க சார் ஆக்சுவலி இப்போ இல்ல 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 இப்போ எல்லாருமே நீங்க தான் எங்களை மிரட்டுறீங்க. நாங்க மிரட்டல சார். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஆமா. நாங்களும் ஓவரா பண்ணலாம் சார் அம்மா திட்டுத்தனமா எங்க எடுக்கிறீங்க நீங்க? திருடன் எடுத்தா செய்வாங்க. திருடன் பணத்தை சம்பாதிச்சா திருட்டு எடுத்தா செய்வாங்க. அதை நீங்க சொல்லுங்க சார், கோர்ட்டு சொல்லணும். ஓகே, அப்ப அவர் சொல்லாம அவரு இல்ல இல்ல ஆமா நீங்க திருட்டுத்தனமா தான் எடுக்கிறீங்க. ஒழுங்கு கிடையாது. கேமரா வச்சு லைட் போய் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க உட்கார்ந்து தான் எடுத்துட்டு இருந்தீங்க. ஒழுங்கு தான் எடுத்துட்டு இருந்தீங்க. செய்வாங்க. சரிங்களா?